எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சிறந்த சைட் டிஷ்ஷுங்க. சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. பீர்க்கங்காய் கிரேவி தாங்க. பீர்க்கங்காவை நல்லா லேசாக தோல் செய்வீங்க, ரொம்ப செய்வேன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 10 பல் பூண்டு உரித்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. அது கூடயே கல் உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி மூடி வச்சுருங்க. மூடி வச்சா ஒரு தொக்கு போல் வதங்கிடுங்க. ஏன்னா நமக்கு கிரேவி தேவை, அதுக்காக நல்லா ஒரு தொக்கு போல். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு இன்னும் கிரேவி வேணும்னா தக்காளி வெங்காயம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, பீர்க்கங்காவையும் சேர்த்துக்கோங்க. இது பீர்க்கங்காய் நான் 1 எடுத்திருக்கேன், 1/4 கிலோ. நீங்கள் வேணும்னா இன்னொன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது நம்ம கிரேவி தான் நமக்கு முக்கியம். மற்றபடி இது நல்லா வதங்கியாச்சு. அதுக்கப்புறம் காயும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும், ஏன்னா நமக்கு குழைவாக வெந்து நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கணும். நல்லா வதங்கிட்ட அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சப்பாத்திக்கு தான் இந்த சைட் டிஷ்ஷு செய்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது 5 நிமிஷத்தில் வேகக்கூடிய காய் தான். சிறந்த சைட் டிஷ்ஷுங்க, ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களுக்கு இது காயெலாம் சாப்பிடாததால நம்ம இந்த மாதிரி பூரி சப்பாத்தினா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. பூரி சப்பாத்திக்கு இந்த மாதிரி கொடுங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு, கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துருங்க. இதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க. ஒரு 2 பீஸ் தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி பால் நல்லா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பிழிஞ்சு நீங்கள் ஊற்றி பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும்.